ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர்கிராமில் இருக்குங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா டீசல் வச்சுட்டு வீடியோ கட் பண்ணியிருப்பேன். நம்ம டீசல் வச்சு எங்கேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கல்கட்டா வந்தோம். கல்கட்டாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பர்துவானை வந்தோம். பர்துவானிலேருந்து மோர்கிராம் வந்திருக்குங்க. பர்துவானில் மோர்கிராம் வர வரைக்கும் ரோடு ரொம்பவே மோசம், முடியல. பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. பைபாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ தான் மோர்கிராமில். பார்த்தீங்கன்னா மால்ட்டா போகணும். அப்படியெல்லாம் பசிக்குது. சமையல் செய்கிறதுக்கு லேட் ஆகி போச்சு. கடையில் தான் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சமாக சமையல் செய்யலான்னு ஐடியாவில் இருக்குங்க. சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை மாதிரி ஒன்று சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம ஊர் இந்த உருளைக்கிழங்கு போட்டால் இருக்குது அதே தான், அதுவே தட்டமாக பண்ணி தராங்க. டேஸ்ட் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, அது மாதிரி இல்லை, ஒரு அப்படியே மீன் மாதிரி ஒரு டேஸ்ட் வருது. சூப்பராக இருந்துச்சு. தாலி கேட்கலாம். அது எப்படி இருந்துச்சு வடை? நல்லா இருந்துச்சு. நம்ம ஊருக்கு டேஸ்ட் மாதிரி அதோட நல்லா இருந்துச்சா? சூப்பர். நம்ம ஊரோட நல்லா இருந்துச்சா? எண்ணெய் மட்டும் அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடுகு செடி தான் இருக்குது. கண்ணு தூரத்து வரைக்கும் இங்கே 2 பக்கமே கடுகு செடி தான். இந்த காயத்துக்கு 250 ரூபா போட்டு நம்ம வெறும் அட்டை எடுத்து போட்டு வெட்டிக்கலாம். வேண்டாம் பாய், சாரி 250 ரூபா போட்டு இது ஒட்டுறதுக்கு வேறு அட்டையை வாங்கி ஒட்டிக்கலாம். அப்புறம் இது ஒட்டிக்கலாம். இது எதுக்கு ஒட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஓட்டும்போது குளிர் காற்று உள்ளே வருங்க. காலெலாம் ரொம்ப வரைச்ச மாதிரி ஆயிடும். நார்த் சைடில் செம்ம குளிர், அதனால தாங்க. இதுக்கு மேலே ஒரு ஆள் கொண்டு வந்து ஒரு பேப்பர் கொண்டு வந்திருந்தா பார்த்துருப்பீங்க. அது பற்றி 250 ரூபாய்ங்களாமா. இது வெறும் பேப்பரு. எங்களுக்கு அட்டை கிடைக்கல. ஒரு சாதாரண ஒரு கார்ட்போர்டு அட்டை கிடச்சிருந்தா அதை ஒட்டியிருப்போம். அது கிடைக்கல, தேடி பார்த்தோம். அதனால தான் இந்த டேப்பு, செல்லோ டேப் பிடிச்சி ஒட்டிகிட்டு இருக்கிறேங்க. பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மோர்கிராமிலேருந்து பைபாஸ் கட் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு பங்கில் நிறுத்தினோம். பாரத் பங்க் இருந்துச்சு. சமையல் சாப்பிட்டு அப்படி குளிச்சுட்டு போகலான்னு நிறுத்தினோம். அப்போ இன்னொன்று யோசனை பண்ணேன், என்னோட நம்ம ட்ரிப்பே முடிய போதே, ஒரு 3 வீடியோ பக்கம் வந்துருச்சு, இன்னும் 1 நடக்கலேன்னு பார்த்தேன். நீங்களும் நினச்சிருப்பீங்க, நம்ம போட எல்லா வீடியோ டயர் வெடிச்சிருக்குது, பஞ்சர் நிறைய போட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயும் நடந்துருச்சு. இப்போ நம்ம வண்டியிலையுமே ஒன்றும் இல்லை, வெடிக்கவும் இல்லை, பஞ்சரும் இல்லை, ஏர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 50 பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சு. பங்கு நிறைய தான் பார்த்தோம். நாங்கள் மோர்கிராம் ரோட்டில், அதாவது மோர்கிராம் ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப டேமேஜான ரோடு. அது வரும்போது தான் கொஞ்சம் காற்று கம்மியான மாதிரி தெரிஞ்சுது. இங்கே வந்து பார்த்தோம், ஏர் செக் பண்ணிக்கலாம்னு நினச்சேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி டயர் கழட்டியே பார்த்துடலான்ட்டு கழட்டி இருக்கிறோம். அது பஞ்சர் இருக்குன்னு தெரில. ஏர் செக் பண்ணும்போது 50 பாயிண்ட் கம்மியாக இருந்தது வழக்கத்தோட. அதனால கழட்டிட்டோம். ஏன் ஒரு பயத்தில் போகணும் ஏர் செக் பண்ணிட்டு அப்படின்ட்டு பஞ்சர் செக் பண்ண போகிறேங்க. இந்த பக்கம் பஞ்சர் போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கிரீஸ் அடிக்கிறதுக்கு கிரீஸ் போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்குள்ளே ஒட்டிட்டு இருக்கிறாங்க தார். இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஹோல்ஸ். இது ஆல்ரெடி ஆணி ஏறி இருக்குது, பிடிங்கி போட்டிருக்கிறாங்க. அது மேலே மட்டும் ஆணி வந்திருக்கும் போல் தெரியுது. உள்ளே அப்படி நின்றுச்சு. அதுதான் உள்ளே நின்று துரு ஏறி பஞ்சர் பண்ணி விட்ருக்குது. பரவாயில்ல, கண்ணில் பார்த்துட்டோம். உள்ளே வந்து பேட்ச் போடணுங்க. இந்த பேட்ச் தான். நல்லா கரெக்டாக ஒட்டுறா மாப்பிள்ள, பார்த்து ஒட்டு. புழு கலர் பேப்பரோட ஒட்டிட்டியா? எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பஞ்சர்லாம் ஒட்டி முடிச்சாச்சுங்க. அடுத்து கிளம்ப வேண்டி தான்.
ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. இப்போ 6:30 ஆன மாதிரி இருட்டே கட்டிருச்சு. குளிர் வர செம்ம குளிர். வண்டியை ஓட்ட முடியல, எப்படி நடுங்குது. வெறும் மணி 5 தான் ஆகுது, அதுக்கே பாருங்க அப்படி எப்படி இருட்டு கட்டிருச்சுன்ட்டு. வெளியில காட்டுறேன் பாருங்க. இது நம்ம குஜராத் மாதிரி தான். குஜராத் அங்கே வந்து 7 மணி வரைக்கும் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும், 7-8 மணி வரைக்கும் தான் இருட்டே கட்டும். இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இது வந்து மால்டாங்கிற ஊருங்க. மால்டாங்கிற ஊருக்கு அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ராய்காஞ்ச் போகணும். அங்கே ஏதோ இப்போ வரலையில் அதெல்லாம் பிசி தொல்லை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து விசாரிச்சு தான் போயிட்டுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. பாருங்க சுத்தமாக இருட்டிக்கிடுச்சு. இதே நம்ம ஊர் தான் 6 மணிக்கு மேலே தான் இதாகிருக்கும். அது நம்ம ஊரில் தான் சோறிட்டு மறைச்சிருக்காது. இப்போ தான் நம்ம டிரைவரு உட்காந்துக்காரு பாருங்க, தெரியாது. காளி ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அங்கேயாவது சூரியன் இருக்குதா மறைஞ்சிருச்சான்னு கேட்குறாப்புல. செம காமெடி. இப்போ எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராய்காஞ்ச் வந்திருக்கோம். எங்கேயாச்சும் வண்டி நிறுத்தி சமையல் சாப்பிட்டு தான் போகணும். அங்கேருந்து டல்கோலா போவோம். டல்கோலா வந்து சிலிக்கேரி போகணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துப்குரி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இது சிலிக்குரி தாண்டி இருக்குது. ரோட்டில் வண்டியை ஓட்ட முடியல, ஒரே பனிமூட்டமாக இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரோட்டில் புகை போட்டு வச்ச மாதிரி இருக்குது. மொபைல் அந்தளவுக்கு தெரியாது. இந்த வண்டி போனதுக்கப்புறம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா இப்படி தெரியுதுன்ட்டு. மொபைல்னாச்சும் ரோடு தெரிகிற மாதிரி இருக்குது, நேரில் ஒன்றுமே தெரில. அப்படியே முதல்ல 30-40 போயிட்டுருக்குறோம். நீ அசாம் பார்டர் என்ட்ரி ஆகிட்டால் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரோடே தெரியாது வண்டியில் ஓட்டுறதுக்கு, நிறுத்தி தான் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாம் பார்டர் என்ட்ரி ஆயாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ரீராம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இப்போ பார்டர் தாண்டினோம், ஸ்ரீராம்பூர் பார்டர். அதை தாண்டி ஸ்ரீராம்பூர் பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம். அதுங்களா ஸ்ரீராம்பூர் நம்ம எம்பேர்லேயே ஒரு ஊர் இருக்குது. இப்போ இங்கே வந்து நிறுத்திட்டு நம்ம நைட்டு தான் எடுக்க போகிறோம். நமக்கு இங்கே ஒரு 150 கிலோமீட்டர் தான் லோடு இருக்கிற பக்கம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அசாமுக்குள்ளே ஓட்ட முடியாது, நிறைய தொல்லையெல்லாம் இருக்கும். அது பிசி தொல்லை இந்த மாதிரி தாங்க, நல்லா ஓட்ட முடியாது. வண்டி பார்க்கிங் நிறுத்தியாச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்டு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. நான் நின்றுக்கிற இடத்துக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது வெயில் அடிக்க சரியாக தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சாப்பிட்டு போய் மட்டன் எடுக்கலான்னு பாட்டுக்கிறேங்க. வெளியில் கடையில் இருக்குது, மட்டன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சு நைட்டு போகலான்ட்டு பார்க்குறேங்க. அப்படி நம்ம இந்த இருக்கிற இடத்த காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம நிறுத்தி இருக்கிற இடங்க பார்க்கிங்க. இந்த வரைக்கும் நான் தமிழ்நாட்டு வண்டியில் நிற்கிது. எவ்வளோங்களாம்மா? 700ங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கறி ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வெந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இது என்னென்ன செய்ய போற? இடிக்க போகிறேன். என்ன இப்போ என்னென்ன பண்ணுற? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறேன். இங்கே பாரு எப்படி கல் எடுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பார்த்தீங்கன்னா கறி கொஞ்சம் நேரம் வேகிட்டுன்னு விட்டுருக்குறோம். பொடி அள்ளி ஏவிடாதீங்க சாமி. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கறியெல்லாம் கொதிச்சா போதும், கொதிச்சா பண்ணி சாப்பிட்லாம். சரிங்களா? நான் செஞ்சு முடிச்சு கூப்பிட்றேன், நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் ரெடி, அப்படி சாப்பிட போகிறோம். காளி சாப்பிட போட்டுக்கிறாரு. அது அவ்வளோதான். ரொம்ப நல்லா வந்திருக்குது. கறி நல்லா வச்சுக்கிட்டேல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டாடி படுத்துட்டு இருக்கிறோம். மணி 11:30 ஆகிடுச்சு. காலைல வந்தோம், ஒரு 9 மணிக்கு பக்கம் வந்தோம். சமைச்சு முடிச்சு சாப்பிட்டாச்சு. தூக்கம் வருது. அப்படி கொஞ்ச நேரம் தூங்கி வச்சோம்னா நைட்டு போல் கிளம்பிக்கலாம். அப்புறம் அடுத்து லோடிங் பாயிண்ட்டு தான், அது அன்லோடிங் பாயிண்ட்டு தான். அப்புறம் அப்படி அங்கே போயிட்டு உங்களுக்கு கட்ட. சரிங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் தூங்கி வச்சுங்க. டைம் எவ்வளோ தெரியுங்களா? மணி 5 மணி. இருட்டே கட்டிக்கிச்சுங்க பாருங்கள். இருட்டு கட்டிக்கிச்சு. நம்ம வந்து பின்னாடி நிற்கிது. சரி குளிச்சுக்கலாம், தூங்கி ஏதாச்சும் குளிச்சுக்கலான்னு பார்த்துட்டு வந்தோம். இந்த குளிர் 5 மணிக்கு இருட்டும் கட்டிடுச்சு. இவ்வளோ குளிருது. நாளைக்கு போய் ஸ்பாட்டுக்கு போய் தான் அங்கே ஏதோ இடம் இருந்தால் குளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போயிட்டுருக்குறோம். மணி எவ்வளோன்னா 6 மணி ஆகுது. ஆனால் யாரும் நம்பவே மாட்டாங்க 6 மணினா. நம்மளுக்கு என்ன இங்கே ஒரு 120 கிலோமீட்டர் தான். ரோடே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோடே தெரில. பார்த்தீங்கன்னா பனி ரோட்டு மேலே அப்படியே எப்படி சொல்கிறது, வானத்துலேருந்து மேகம் கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்குது. அப்படியே மேகம் பறந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு வந்தாச்சுங்க. நைட்டு 10 மணிக்கு வந்தோம். வந்து தூங்கி வந்துச்ச மணி பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஆகுது. கம்பெனிக்கு வழி நிறுத்தியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேப்ரிட்ஜ் போகணும், எடை போட்டு வரக்கு. சமையல் ஆகிட்டு இருக்குது. செஞ்சு முடிச்சு வேப்ரிட்ஜ் போய் எடை போட்டு வந்தால் அப்புறம் லோடெல்லாம் இறக்கணுங்க. வேப்ரிட்ஜ் எடை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நான் திருச்சி பக்கம் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேங்க. இன்னும் அந்த மெத்தட் அப்படியே இருக்குது. எவ்வளோ வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கயிறு சுற்றிட்டு இருக்கிறோம் எடையை போட்டு வந்து. ஒரு வழியாக பாயெல்லாம் மடிச்சாச்சுங்க. பாயை மடித்து கட்டிகிட்டு இருக்கிறோம். இதுதான் லோடு, அவங்களது பார்சல் லோடு. உள்ள மிஷின்லாம் இருக்கும்.
2 ப்ளூ டேங்க் வந்து செப்டிக் டேங்க். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிஷின் தான் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வந்திருக்குங்க. ரப்பர் ரோலிங் மிஷின். சேம் இதுதான். இங்கே பாருங்கள், இந்த மிஷின் தான். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியிலேருந்து லோடெல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அன்லோடிங் ஆகிட்டு இருக்குது. பாதிலோடு இந்த வண்டிக்கு மாற்றுறாங்க. வண்டிக்கு மாற்றிட்டு மீதி லோடெல்லாம் உள்ளே அடுக்கி வச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. இதோட கேரளா டு அசாம் வீடியோ முடிஞ்சுதுங்க. அடுத்தது இங்கேருந்து அசாம்லேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு தெரில. இன்னொன்று சொல்ல மாட்டேன், அசாமில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்பாரா அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. அது வந்து அசாம் பார்டர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் கோல்பாரா. அங்கே தாங்க லோடு இறக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடுத்த பாகத்தில் பார்க்குறேங்க. அதாவது அசாம் வேறு எந்த ஒரு தமிழ்நாடோ இல்லை வேறு ஏதோ ஒரு பக்கம் வருவோம், அதை பார்க்கலாம். ஓகேங்களா? டாடா, பாய்.